அர்ஜென்டினாலேருந்து வந்த ஒரு டாக்டர் எப்படி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு புரட்சியோட முகமா மாறினார் தெரியுமா? வாங்க, சே கெவராவோட அந்த நம்ப முடியாத கதைய சுருக்கமா பார்க்கலாம். அவரோட பேரு எர்னஸ்டோ குவேரா. படிச்சது மருத்துவம். மக்களுக்கு சேவை செய்யணும், நோயை குணப்படுத்தணும், இதுதான் அவரோட கனவா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை அவருக்காக வேற ஒரு பாதையை வச்சிருந்துச்சு. ஒரு மோட்டார் சைக்கிள் பயணம் அதுதான் எல்லாத்தையும் மாத்துச்சு. லத்தீன் அமெரிக்கா முழுக்க அவர் பார்த்த வறுமையும் அநீதியும் அவர் மனசுல ஒரு பெரிய புரட்சி தீய பத்த வச்சது. அந்த பயணத்துல தான் அவர் ஃபிடல் காஸ்ட்ரோவை சந்திச்சார். அந்த சந்திப்பு கியூபாவோட வரலாற்றையே மாற்றி எழுத போற ஒரு புரட்சிக்கு ஆரம்பமா இருந்துச்சு. 1959ஆம் வருஷம் கியூபாவுல புரட்சி ஜெயிச்சது. இந்த வெற்றி சேக்வேராவை அந்த புது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான தளபதியா, அந்த புரட்சியோட முகமா மாத்துச்சு. ஆனா கியூபாவோட நிப்பாட்டல, தன்னோட புரட்சிகரமான கொள்கைகளை மத்த நாடுகளுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சார். அவரோட அடுத்த இலக்கு பொலிவியா. ஆனா 1967ல பொலிவிய படையால பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட புரட்சிகரமான பயணம் அங்கே ஒரு சோகமான முடிவுக்கு வந்தது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. மரணத்துக்கு பிறகு சேக்வேராவோட உருவம் ஒரு அழியாத சின்னமா மாறுச்சு. இன்னைக்கும் போராட்டம், எதிர்ப்புன்னு சொன்னா அவரோட முகம்தான் உலகத்துக்கே அடையாளம். அப்போ சேக்வேரா உண்மையிலே யாரு? ஒரு விடுதலை போராட்ட வீரரா, இல்ல சில பேர் சொல்ற மாதிரி சர்வாதிகாரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.